இனிய தமிழமுது நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். ஸ்ரீமத் பாகவத்திலே இந்த பகவானுக்கு பட்சபாதமா என்ற ஒரு சிறிய பகுதி மிகவும் மிகுந்த சக்தி வாய்ந்தது. சரியான கேள்வி, பெர்டினென்ட் கொஷன் என்று சொல்வார்களே. ஒரு இன்டர்வியூ கேட்கும் பொழுது அவர் சொல்லுவார், இந்த இன்டர்வியூவில் பதில் சொல்லக்கூடிய சொல்லும், இது மிக அருமையான கேள்வி என்று அவர் சொல்லுவார். அதுபோல் இந்த கேள்வி பகவானுக்கு பட்சபாதமா என்று கேட்கின்ற கேள்வி மிக அருமையான கேள்வி. சுக பிரம்மரிஷி நம்ம பர்ஷித் மன்னருக்கு நிறைய கதைகளை சொல்லிக் கொண்டு வருகிறார். இந்த நேரத்திலே அந்த பர்ஷித் மன்னருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. இதுவரை படித்து வரும் எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய பெருத்த சந்தேகம்தான் இது. மேலும் பல பேருக்கு படக்கூடிய பெருத்த சந்தேகம்தான். இதுக்கு முன்பும் இந்த சந்தேகம் ஏற்பட்டிருக்கலாம். அதற்கு விடை தருவது இப்போது சுக பிரம்மரிஷியின் வாயிலாக நமக்கு அந்த பதில் கிடைக்கிறது. பர்ஷித் கேட்கிறார், மகரிஷியே, பகவான் பிராணிகளிடத்தில் சமமான அன்பு கொண்டவர் அல்லவா? பின் ஏன் இந்திரன் விஷயத்தில் அவனுக்கு அனுகூலமாகவும் அசுரர்களுக்கு எதிரியாகவும் ஆனார்? பரமானந்த சுரூபமான அவருக்கு தேவர்களால் ஆக வேண்டிய காரியம் எதுவும் இல்லை. அசுரர்களிடத்தில் பயம் இல்லை. எனவே அவர்களிடம் துவேஷம் தேவையில்லை அல்லவா என்று கேட்கிறார். அசுரர்களிடத்திலே எதற்காக துவேஷம் கொண்டார் விஷ்ணு பகவான் என்று கேட்கிறார். இதற்கு பதிலாக சொல்கிறார் அவர், அதாவது நாரதர் தர்மபுத்திரின் ராஜசூய யாகத்தின் போது தர்மபுரிக்கு என்ன கூறினாரோ அதே தான் இதற்கும் பதில் என்று சொல்கிறார். அதாவது அங்கே என்ன நடந்தது என்றால், சிசுபாலன் கிருஷ்ணரை பகைத்து கொண்டு எப்போதும் அவரை தூஷித்தான், அவரை கண்டபடி திட்டினான். இறுதியில் சக்கராயுதம், அதாவது கிருஷ்ணர் கையில் வச்சிருந்த சக்கராயம் அவன் தலையை வெட்டியது. அவன் ஆத்ம திவ்ய ஜோதியாக வந்து கிருஷ்ணருடன் கலந்தான். இதை பார்த்து தர்மபுத்தருக்கு பெரும் ஆச்சரியம். அவர் யங்க சபையில் அமர்ந்திருந்த நாரதரிடம் தம்முடைய சந்தேகத்தை கேட்டார். ஏகாந்தர்களான பக்தர்களுக்கும் கிடைப்பதற்கரிய கிருஷ்ணரோடு கலக்கும் பேரு பரம வைரியான சிசுபாலனுக்கு எங்கேனும் கிடைத்தது. சிசுபாலன் சிசுவாக மழலைச்சொல் பேசும் பருவம் முதல் கிருஷ்ணரை திட்டிக் கொண்டிருந்தாலும், அதே மாதிரி இன்னொருத்தர் தந்தபக்தரனும் அப்படியே திட்டிய நாட்கள் வெண்குஷ்டம் ஏற்படும், நரகத்துக்கு போகவில்லை. அதற்கு மாறாக எல்லோரும் பகைத்து கொள்வதே அவர்கள் ஜீவன் கிருஷ்ணன் ஒடுங்கியது எப்படி என்று தர்மபுத்திர கேட்டார். அவர் சொன்னார், தர்மா சத்ருபாவத்தாலோ அல்லது இல்லாமலோ, பயத்தாலோ அன்பாலோ பிரமையாலோ இவற்றில் எவ்வகையாவது மனதில் சதா பகவானின் நினைப்பு இருக்க வேண்டும். ஒரு மனிதன் பகவானை தொடர்ந்து சத்ருபாவத்தால் பகவத்மயமாக ஆகிவிட முடியும். அந்த அளவு பக்தி மார்க்கத்தில் அடைவது கடினம் என்றே நான் நினைக்கிறேன். இன்றைக்கும் நாம் என்ற உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது நம்மை போல இறைவனை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இருக்கக்கூடிய இறைவன் மேலே இருக்கக்கூடிய எண்ணத்தை விட அந்த இறைவனை தூஷிப்பவர்களுக்கு எல்லா விஷயமும் தெரிந்திருக்கிறது. அவர்கள் சதா காலமும் அந்த நாஸ்திகர்கள் அந்த இறைவனை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நமக்கு கிடைக்காத அந்த ஒரு பெரும் பேர், அந்த இறைநிலையை அடைய வேண்டிய பேர் அந்த நாஸ்திகனுக்கு கிடைக்கிறது என்பதுதான் அவர் கூறியது. ஒரு புழு குழுவியால் பிடிக்கப்பட்டு அதையே நினைத்து கொண்டு பகை பயம் கொண்டு அதுவாகவே ஆகிறது. அவ்வாறு கிருஷ்ணனிடம் விரோத பாவத்தால் சதா நினைத்தாலும் கிருஷ்ணனை அவர்கள் அடைவார்கள். விரோத பாவத்தாலும் பிரேம பாவத்தாலும் அன்பாலும் பயத்தாலும் பல பேர் ஸ்ரீமத் நாராயணனை அடைந்திருக்கிறார்கள். பக்தி செலுத்துவது போன்ற இவையும் பாவத்தை நீக்கி பகவானை அடைவிக்கின்றன என்று அவர் அதற்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கிறார். கோபிகள் பிரேம பக்தியாலும், கம்சன் பயத்தாலும், சிசுபாலன் முதலியோர் விரோதத்தாலும், எதிர்குலத்தோர் உறவாலும் கிருஷ்ணனை அடைந்தார்கள். யுதிஷ்டரை நீங்கள் அன்பால் அவரை அடைந்தீர்கள், தங்கள் பக்தியால் அடைந்தோம். மொத்தத்தில் எந்த வகையிலாவது கிருஷ்ணரை மனதில் நிறுத்த வேண்டும். உங்கள் சிற்றனை பிள்ளைகளான சிசுபாலனும் தந்திரபக்தரனும் வைகுண்டத்தில் காவலர்களாக இருந்து சாபத்தில் பூமிக்கு வந்த ஜெயனும் விஜயனுமே. அது முந்தைய நாம் பார்த்தோம். 2 காவல்காராக இருந்தவர்கள் அவர்கள் அங்கே வந்த சாதுக்களில் உள்ளே அடுப்பு மறுத்ததினால்தான் அந்த சாபத்துக்கு உள்ளானார்கள் என்று நாம் படித்தோம். அவரிடத்திலே பகவான் என்ன கேட்டார், என்னை திட்டுவனா நாஸ்திகனாக 2 பிறவியிலே என்னை சேர இருக்கிறாயா, இல்லை பகவானை நீ ஆராதிப்பவனாக பக்தவனாக 7 பிறவியிலே இருக்கிறாய் என்று கேட்டபொழுது அவன் எழுதினான்,
நாஸ்திகனாகவே முழு நேரமும் உங்களே நினைந்து 2 பிறவியிலே வந்து விடுகிறேன் என்று சொன்னார். அப்படிப்பட்டவர்களாக இருந்ததுதான் அந்த சிசுபாலனும் தந்திரவக்தரனும். அவர்கள் முன்னைய ஜென்மத்திலே அந்த பகிர்ந்த காவல்காரனாக இருந்த ஜெயனும் விஜயனுமே ஆவர் என்று அவர் தெளிவுபடுத்தினார். அவர்கள் இதற்கு முதல் பிரிவிலே என்ன இருந்தார்கள்? ஹிரண்யகசிபுக்கு இரண்யாட்சனாக பிறந்தார்கள். நரசிம்ம அவதாரத்தால் ஹிரண்யகசிபும் வராக அவதாரத்தால் ஹிரண்யாட்சியும் கொண்டார் பகவான். புரியுதில்லை? ஒவ்வொருக்கும் ஒரு காரிய காரணம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை. காரிய காரணத்தோடு தான் நடக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்தினார். பிறகு அவர்களே ராவணன் கும்பகர்ணனாக பிறந்தார்கள். பகவான் ராமராக அவதரித்து அவர்களை கொன்றார். அந்த 2 பேர்களையும் ஒரு சிற்றணிப்பதுள்ளாக இருந்த சிசுபாலனும் தந்திரவக்தனாக பிறந்தார். இந்த பிறவியோடு இந்த சாபம் நீங்கியதால் கிருஷ்ணனுடைய சக்கரதாயத்தில் சாயுஜி அடைந்தார். அவர்கள் மீண்டும் வைகுண்ட லோகத்துக்கு போய்விட்டார் என்றார் நாரதர். அப்போது தர்மபுத்திரர் ஹிரண்யகசிபுவின் மகனான பிரகலாதன் கதையை கூறுமாறு கேட்டார். நாரதரும் தர்மபுத்திரரும் பிரகலாதனுடைய கதையை சொன்னார்கள். பிரகலாதனுடைய கதையை நாளை பார்ப்போமா? நன்றி, வணக்கம்.